வெங்காயம் மாங்காயை வச்சு இது வரைக்கும் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் சுவையான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் தோலெல்லாம் உரித்து சுத்தப்படுத்தி கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். அதில் ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா வெங்காயத்துலேயுமே நான் போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் நான் 7 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி. ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை வச்சுக்கலாம். நாம் ரெடி பண்ண வெங்காயத்தை இட்லி தட்டில் வச்சிடலாம். எதுக்காக இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வேகும். அதுக்காக தான் போட்டு விடுறோம். அப்படியே முழுசாக வச்சோம்னா நடுப்பகுதி வேகாமல் ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேங்க. குண்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட எந்த மாங்காய் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாங்காயோட காம்பு பகுதியை நீக்கிட்டு சுத்தமாக கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோலோடு தான் துருவ போகிறோம். தோலோடு துருவினால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து நீங்கள் மாங்காயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக எடுத்தால் 2 மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காயை நான் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில் துருவிட்டேங்க. நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ளஸ் போட்டு விட்டதுனால வெங்காயம் எல்லாமே நல்லா விரிஞ்சு வெந்திருக்குது. இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூடு ஆறணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு. இது நம்ம எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். நாம் சேர்த்த மல்லி விதை வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டுடுங்க. நல்லா சூடு ஆறணும். வறுத்து வச்ச பொருள் நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வேக வச்ச வெங்காயம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஆற விட்டுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜார்லேயே இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே பிச்சு விட்டுக்கோங்க. இதையும் நம்ம தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறோம். உங்களுக்கு இது நைஸாக அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை 1-2ஆகவும் அரைக்கலாம், இல்லை குறகுறப்பாகவும் அரைக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயும் நமக்கு அரைப்பட்டுரும். நான் கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. ஏற்கனவே வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனையை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கடுகு பெருங்காயம் பொரியட்டும். ஒரு முழு பூண்டு பல்லை தோலை உரிச்சிட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சுத்தமாக அலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த பூண்டு கருவேப்பிலை பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச மாங்காய் கூடவே அரைச்ச மசாலா ரெண்டுத்தையும் நான் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம துருவின மாங்காவும் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மாங்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச அந்த வெங்காய விழுது அதை நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்காம தான் செய்கிறோம். தண்ணி சேர்க்காமல் செய்கிறது நல்லது, ரொம்பவே நாள்பட இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் குறைவாக இருந்தால் சேர்த்து விட்டுக்கலாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வரும். எனக்கு வந்து உப்பு காரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் பேனில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். அதே சமயம் எண்ணெய் அதுலேருந்து கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஓரங்களில் தெரியும் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு பரட்டிட்டு உப்பு புளிப்பு காரம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை நம்ம சேர்க்கலாம். நான் வெல்லம் தூள் தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. கண்டிப்பாக சேருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம புளிப்பு சுவைக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்துட்டோம். நார்மலாக இந்த ஊறுகாய்க்கு புளிப்பு சுவைக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கலாம், இல்லைனா புளி ஊற வச்சு கரைசல் சேர்க்கலாம். நம்ம இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட் இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்திருக்கு. இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா ஒரு கலக்கு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறணும். நல்லா பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஒதுக்கி காட்டுறேன். இந்த பதத்தில் தயாராகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் மாங்காயை வச்சு அருமையான ஊறுகாய் இல்லை தொக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோங்க. ஏன்னா வீட்டில் வெங்காயம் மாங்காய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் எல்லாருமே வாங்கி வச்சுருப்பீங்க. வெங்காயம் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடியதான். இந்த 2 பொருளை வச்சு கூட மற்ற மசாலாவையும் சேர்த்து அருமையான தொக்கு அல்லது ஊறுகாய் தயாராகிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தியில் தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம், சாதத்தில் சேர்த்தும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வெங்காயம் மாங்காய் வச்சு ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். எனக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்குது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு மாங்காய் தான் சேர்த்தோம். ஆனால் புளிப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து தான் மாங்காயை கூட்டி குறைச்சி சேர்க்கணும். வேறு எந்த புளிப்பும் நம்ம சேர்க்கலை. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஓவராலாக சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து மண் ஜாடி இல்லை பீங்கான் ஜாடி இல்லை கண்ணாடி பாட்டில் இதில் ஸ்டோர் பண்ணுங்கள். நான் கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெளியே வச்சு சாப்பிட்டா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஓவராலாக டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். Bye bye.